ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து மாடி தோட்டத்தில் என்னென்ன வேலை இருக்குது பார்க்கலாம். அப்படியே நம்ம செடிகளுக்கு தேவையான உரங்கள் 2 வகை உரம் வந்து இன்றைக்கி தயாரிக்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற ஆப்ஷனும் கொடுத்துட்டு அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்பாளியோட தோல், அது ஒரு சீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம இப்போ வந்து மிக்சியில் சேர்த்துடலாம். இப்போ வந்து சம்மருக்கு வந்து நம்ம இந்த மாதிரி லிக்விட் உரம்லாம் நம்ம தயாரித்து கொடுக்கும்போது செடிங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக செழிப்பாக வளரும். இந்த பப்பாளி சீட்ஸ் வந்து நம்மளே சாப்பிட்லாங்க. நம்மளுக்கு வந்து இப்போ வயிற்றில் பூச்சி இருக்குதுன்னு வைங்க, நாடாப்புழு அந்த மாதிரி இருக்குதுன்னா, இந்த பப்பாளி சீட்ஸ் வந்து ஒரு 5 விதை நம்ம வந்து கொஞ்சம் இணலில் காய வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஒரு 5 சீட்ஸ் நம்ம வாயில் போட்டுட்டு நம்ம தண்ணி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா, டேப்லெட் மாதிரி போட்டு முழுங்கிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வயிற்றில் இருக்கிற பூச்சி வந்து இறந்துருமாங்க. அதனால் நம்ம வந்து நம்மளுக்கே நல்லா கேட்குதுன்னும் போது நம்ம செடிங்களுக்கு ரொம்பவே சூப்பராக கேட்குங்க. நம்ம செடிகளை வந்து நல்லா வேர்ப்புழு தாக்காமல் நல்லா செழுமையாக நல்லா பூச்சி தாக்கல் இல்லாமல் வளரும். அதுக்கு வந்து நம்ம இது வந்து நல்லா மிக்சியில் வந்து கொஞ்சம் பரபரன்னு அரைச்சி எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி கண்ணாடி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு 4 டீஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து தயிர் வந்து ஒரு 3 டீஸ்பூன் தயிர் வந்து சேர்த்துட்டோம். அதில் அரைக்கும் போதே நம்ம சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிடலாம். உள்ளே ஒரு கொசு போயிடாம நல்லா டைட்டாக மூடி வச்சிடலாம். ஒரு 21 நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த உரம் வந்து நமக்கு தயாராகிருக்கும். அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வாழைப்பழ கரைசல்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நான் நல்லா அழுகின வாழைப்பழமாக நான் ஒரு 1/2 கிலோ வாழைப்பழம் எடுத்தேங்க. ஒரு 1/2 கிலோ வாழைப்பழத்துக்கு அதே அளவு நம்ம வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 48 நாள் அப்படியே வச்சிடணும். ஒரு இனலான இடத்துல நல்லா டைட்டாக மூடிட்டு நம்ம 48 நாள் வச்சு நம்ம திறந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இது ரெடி ஆகிருக்கும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கரைசல் வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே தோலோடையே நம்ம சேர்த்துடலாம் வாழைப்பழம். இப்போ வந்து 2 ஃபெர்டிலைசருமே நமக்கு இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ வந்து இதில் ஒரு 4-5 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. இதில் ஒரு 4-5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வாழைப்பழ கரைசல்லையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நம்ம வாழைப்பழ கரைசல் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நல்லா மக்கினது மாதிரி இருக்கிறது மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தோலும் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் மக்காததும் இருக்குது. கொஞ்சம் நல்லா மக்கினதை பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நிறைய தண்ணி கலந்துக்கலாம் இதில். இப்போ தண்ணி கலந்துட்டு மாடிக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம பக்கெட்டில் நிறைய தண்ணி சேர்க்கணுங்க. இதுக்கு வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணி பிடிக்கணும். 10 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ செடிக்கெலாம் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இது மெயினாக நான் வந்து தக்காளி செடிக்காக தான் இது வந்து ரெடி பண்ணேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி செடியில் பார்த்தீங்கன்னா இங்கே நுனி வந்து அழுகல் வந்துருக்கு பாருங்கள். இதுக்கு வந்து சுண்ணாம்பு சத்து குறைவாக இருந்தாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆகும். அப்புறம் பொட்டாசியம் சத்து குறைவாக இருந்தாலும் இந்த மாதிரி நுனி ஆடுகள் வந்து வரும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாழைப்பழ கரைசலில் வந்து நிறைய பொட்டாசியம் சத்து இருக்குதுங்க. அதனால முதல்ல அதை கொடுத்துக்கலாம். நம்ம வாழைப்பழ கரைசலும் அந்த பப்பாளி கரைசல் ரெடி பண்ணியிருந்தாங்க, அதுவும் 2 சேர்த்து நம்ம இதுக்கு கொடுக்கலாம். நல்லா பூச்சி தாக்கம் இல்லாமல் நல்லா வரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 2 பிஞ்ச் வந்து சுண்ணாம்பு எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிட்டு அதை வந்து அடுத்த நாள் வந்து நம்ம கொடுக்கலாம் தக்காளிக்கு. இப்போ வந்து இதை வந்து எல்லா செடிகளுக்குமே நான் கொடுக்குறேன். இந்த உரம் வந்து இந்த மாதிரி நம்ம வெயில் காலத்தில் வந்து நம்ம அடிக்கடி இந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர் செஞ்சு கொடுக்கும்போது செடிங்கள்லாம் நல்லா செழிப்பாக ஆரோக்கியமாக வருங்க. இது வந்து நம்ம பூச்செடிக்கும் கொடுக்கலாம், ரோஸ்க்கு கொடுக்கலாம். ரோஸ் செடிலாம் நல்லா பெருசாக பூ வைக்கும். ஏன்னா இதில் வந்து நிறைய பொட்டாசியம் அதிகமாக இருக்கும் வாழைப்பழத்தில் வந்து. அங்கே வந்து ஃபேண்டா ரோஸ் இருக்குது, அதுவும் கொடுக்கலாம். இது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே ரோஸ்லாம் பூலாம் நிறைய கொத்து கொத்தாக பூத்துச்சுங்க. நல்லா பெரிய பெரிய ரோஸாக பூத்துச்சு. இது வந்து நான் அடுத்த பதிவில் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், தக்காளி வந்து நிறைய பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். நிறைய பிஞ்சு போட்டிருக்கு. ஒரு தக்காளி வந்து அப்படியே சாஞ்சிருச்சு அந்த சைடு.
வெயிட் தாங்காமல் அப்படியே சாஞ்சிருச்சு. அதில் நிறைய பூ வச்சுருக்கு. இப்போ வந்து நான் ஒரு குச்சி எடுத்து அதை வந்து நிமித்தி வச்சுக்கிறேன் நேராக. தக்காளி செடி எப்போவுமே நம்ம நேராக ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நல்லா கொஞ்சம் கொடி ஏற்றுற மாதிரி கட்டி விடணும். கயிறு வச்சு கட்டி விடணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா வரும் தக்காளி வந்து. இன்னும் வெயிட் தாங்காமல் சாஞ்சிரும், அதனால் பார்த்துக்கணும். இந்த பக்கம் இருக்கிற தக்காளியும் பாருங்கள், இந்த முன்னாடி இருக்கிற தக்காளி நிறைய வந்திருக்கு. நிறைய பிஞ்சு பூலாம் வச்சுருக்கு. இதுக்குமே நம்ம பொட்டாசியம் சத்து நிறைய தேவை. அதை நம்ம இப்போ கொடுக்கும்போது இந்த நுனியல்கள் இல்லாமல் நல்லா பெரிய பெரிய சைஸில் நமக்கு வந்து பழம் கிடைக்கும். இதுக்காக நான் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபெர்டிலைசர் வந்து தயாரிக்க போகிறேங்க. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை கரைசல் வந்து ரொம்ப அந்த லெமன் இதெல்லாம் சேர்த்து செய்கிறது வந்து ரொம்ப நல்லா அருமையான ஒரு ஃபெர்டிலைசருங்க. தக்காளிக்கு நிறைய கால்சியம் சத்து கிடைக்கும் இதில். இப்போ வந்து அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு 10 முட்டை எடுத்துக்கலாங்க. ஒரு 10 முட்டைக்கு ஒரு 5 லெமன் சேர்த்துடலாம். லெமன் வந்து தோலோடு சேர்த்துடணும். சாறு எடுத்து தனியாக வச்சுட்டு அப்புறம் தோலையும் சேர்த்துடலாம். இப்போ தோல் முழு முட்டையை சேர்த்துடணும். ஓடோடு அப்படியே சேர்த்துருங்க முழுசாக. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ வந்து லெமன் சாறு ஊற்றிடலாம். அதில் லெமன் சாறு அப்புறம் லெமனோட தோல் எல்லாமே போட்டுடணும். நாட்டு சக்கரை வந்து ஒரு 1/4 கிலோ அளவு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நல்லா க்ளோஸாக டைட்டாக நல்லா மூடி வச்சிடலாங்க. நல்லா ஒரு கொசு போயிடாம நல்லா மூடி வச்சிடணும். இப்போ வந்து இது வந்து ஒரு 21 நாள் கழித்து நம்ம பார்க்கும்போது நல்லா ஃபெர்டிலைசர் வந்து ரெடி ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எல்லா செடிங்களுக்கும் கொடுக்கலாம். இப்போ வந்து ஒரு ஹார்வெஸ்ட் பார்த்துக்கலாம் நம்ம வாங்க. இது வந்து நீட்டு பச்சை அவரை, அப்புறம் சிறகு அவரை ஒன்று இருக்குது, அதையும் பறிச்சிடலாம். இந்த அவரைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா கொத்தாக காய்க்கக்கூடிய வெரைட்டிங்க. அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அஸ்வினி பூச்சி வந்துருந்தது. அதுக்கு நம்ம வந்து அடுத்த நாள் நான் வந்து வேப்பெண்ணெய் கரைசல் வந்து ரெடி பண்ணி அதுக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டேன். இப்போ நம்ம அதை வந்து பறிச்சுட்டு நல்லா கழுவிட்டோம்னா போயிடும். கழுவி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா மேலெல்லாம் கொடி படர்ந்து நிறைய இந்த அளவுக்கு நிறைய காய்ச்சிருந்துச்சுங்க. இன்றைக்கி இதுதான் நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இது போன்ற கார்டனிங் அண்ட் குக்கிங் பிளாக் பார்க்கணும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.